இறைவாக்கினர் ஏசாயாவை நாம் மையமாக வைத்து இந்த நாளுடைய தியானத்தை நாம் கொண்டு செல்ல இருக்கின்றோம். இதற்கான தலைப்பு என்னை அனுப்பும் என்கின்ற பதிலளிக்கும் அடிச்சுவடுகள் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நம்முடைய காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இது ஏசாயாவுடைய அழைப்பாக நாம் இந்த நிகழ்வை பார்க்கிறோம். இந்த ஏசாயா நூலை நம்ம பொதுவா இறைவாக்கு நூலாக நாம் பேசுவோம். அதாவது இட்ஸ் a prophetical book அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இதோடைய கால கட்டங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பொதுவாகவே பைபிள் ஸ்டடி அப்படின்னும் போது நம்ம சர்ச் சர்மன் மாதிரி இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பைபிள் ஸ்டடின்னும் போது அதோடைய வரலாறை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. சர்ச் சர்மன் பொறுத்த மட்டும் என்னன்னா, நம்முடைய விசுவாசத்தை வளர்த்தெடுப்பதற்கான அந்த வார்த்தைகளை நாம் இது பண்றது. பொதுவா இதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, இந்த சர்மனை பொறுத்த மட்டும் 2 விதமான சர்மன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று எக்ஸிஜிட்டிக்கல் சர்மன் சொல்லுவாங்க, இன்னொன்று ஐசிஜிட்டிக்கல் சர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸிஜிட்டிக்கல் சர்மன்னா தமிழ்னா அகழ் உரை, இது அருளுரை அப்படின்வாங்க. அகழ் உரை, அருளுரை அப்படின்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனத்துக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். அதை அகழ்ந்து எப்படி ஒரு கிணறை தோன்றி எடுக்கிறோமோ அது போல அந்த வசனத்துக்குள்ளா இருக்கிற அர்த்தங்களை தோன்றி எடுக்கணும். அதுதான் அந்த வசனத்துக்கான நீதி செய்கிறதாக பார்க்க முடியும். ஐசிஜிட்டிக்கல் சர்மன் அப்படின்னா, எனக்கு ஒரு யோசனை இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், நான் ஒரு சிந்தனை வச்சிருப்பேன், அந்த சிந்தனைக்கு ஏற்ப வசனங்களை எடுத்து பயன்படுத்துவது. ஆனா அந்த வசனம் வேற ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்கும், ஆனா அதை என்ன பண்ணுவாங்க, எடுத்து ஏன் நோக்கத்துக்காக அதை பிரசங்கம் பண்றது ஐசிஜிட்டிக்கல் சர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த ஐசிஜிட்டிக்கல் சர்மன் அந்த வசனத்துக்கு நீதி செய்யாது. கடவுள் அது சொல்ல வர கருத்துக்கு இருப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலே அதோடைய ஆழ் சிந்தனைகளை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா கிடையாது. அப்போ நம்முடைய பிரசங்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை தோண்டி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கணும். அப்பதான் பைபிள் ஸ்டடி பண்றதுடைய நோக்கமே என்னன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதாரத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போதுதான் அடுத்த முறை நம்ம பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும் போது அதோடைய பேக்ரவுண்டோடு நம்ம எடுத்து போகும்போது அந்த அதோடைய ஆழமான விளக்கங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏசாயாவை பொறுத்த மட்டும் எத்தனை அதிகாரம் இருக்கு? 66 அதிகாரம். இப்போ இதோடைய காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒருவேளை திருவிவிலியம் இருக்குன்னா நீங்க திருவிவிலியத்தை எடுத்து பாருங்க. திருவிவிலியம்ல அந்த முதல் வசனத்துக்கு முன்னாடி ஒரு முன்னுரை கொடுப்பாங்க. இல்லம்மா, அது முன்னுரை. கிமு 8ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில். ரைட்டா? வாசிங்க அத. ஏசாயா இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு யூதா மக்களிடம் அனுப்பப்பட்டவர். ரைட். இந்த முழு ஏசாயாவும் ஏசாயாவே எழுதிட்டாருன்னா அங்கதான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுல இந்த புக் எழுதப்படுறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வரலாறு பொறுத்த மட்டும் இயேசுவுக்கு முன்னாடி வரலாறு குறையும், இயேசுக்கு பின்னாடி வரலாறு வளரும். வரலாறுனா ஆண்டுகள். 6ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு, 4, 3, 2, 1, இயேசுவிடத்துல 0 வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி 1ல இருந்து இப்படி போறதுதான் இறங்கு வரிசையில இருக்கும். இயேசுக்கு முன்னாடி, இயேசுக்கு பின்னாடி ஏறு வரிசையில இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப இது 7ஆம் நூற்றாண்டுல எழுதுறாங்க. ஆனா 7ஆம் நூற்றாண்டுல இது எழுதும் போது என்ன சொல்றாங்கன்னா, இத 3 பிரிவா பிரிக்கிறாங்க ஏசாயாவை பொறுத்த மட்டும். ஏசாயா முதல் அதிகாரத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை பாத்தீங்கன்னா முதலாம் ஏசாயா அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் ஐசாயா, இல்லைன்னா புரோட்டோ ஐசாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 40ஆம் அதிகாரத்திலிருந்து 55ஆம் அதிகாரம் வரை பாத்தீங்கன்னா
இரண்டாம் ஏசாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா டியூட்ரோ ஐசாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 56ஆம் அதிகாரத்துல இருந்து 66ஆம் அதிகாரம் வரை பாத்தீங்கன்னா ட்ரைட்டோ ஐசாயா, மூன்றாம் ஏசாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்துல இருந்து 39ஆம் அதிகாரம் வரை எந்த வருஷத்துல எழுதப்பட்டதுன்னா கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. ஆனா 2ஆம் ஐசாயா வந்து 6ஆம் நூற்றாண்டுல எழுதப்படுகிறது. அப்படின்னா என்ன, ஒரு 200 வருஷம் கழிச்சு எழுதப்படுகிறது. அதுக்கு அடுத்தது 3ஆம் ஐசாயா பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுல எழுதப்படுகிறது. 6ஆவதுல இருந்து 5ஆவதுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அப்போ ஒரு மனுஷன் எப்படி 300 வருஷம் உயிரோடு இருந்திருப்பார்? எந்த மனுஷன்? ஏசாயா. அப்ப என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஏசாயா என்கின்ற இறைவாக்கினர் இருந்தார். அவருடைய காலகட்டங்களில் நடந்தவைகளை எழுதியிருக்கிறாங்க. சிலவற்றை அவருடைய பேரோடு இணைத்து எழுதியிருக்கிறாங்கன்றதுதான் இதனுடைய வரலாறு. ரைட், இது ஒரு பக்கம் இருக்குது. இது ஆராய்ச்சிக்காக நம்ம ஒரு பக்கம் தள்ளி வச்சிரும். ஏன்னா வருஷங்கள் அவ்வளவு இருக்குது. ஒரு மனுஷனால கண்டிப்பா இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து இதை செயல்பட்டிருக்க முடியுமான்றது நமக்கு கேள்வி. அடுத்தது என்னன்னா, ஏன் இது அப்படி சொல்றாங்கன்னா, இவங்க பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த வருஷங்கள் தான் எது சொல்றாங்க. 1ல இருந்து 39 வரைக்கும் அவங்க பாபிலோனுக்கு போல. நீங்க பாபிலோனுக்கு போயிட போறீங்க அப்படின்னு சொல்லி எச்சரிப்பின் செய்தியா கடவுள் சொல்லிட்டே இருக்கிறாரு. ரைட்டுங்களா? அசரியா ராஜா வந்து இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் ஒரு அச்சுறுத்தலா இருக்க காலகட்டத்தில் ஒரு எச்சரிப்பின் செய்தியா வரக்கூடிய பகுதிகள் தான் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 39ஆம் அதிகாரம். இப்போ 40ஆம் அதிகாரத்துல இருந்து 55ஆம் அதிகாரம் வரை இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா ஜெயில இருக்கிறாங்க. எந்த ஜெயில இருக்கிறாங்க? பாபிலோன் சிறையிருப்பு இருக்கிறாங்க. இதுடைய காலகட்டம் 6ஆம் நூற்றாண்டு. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது 3ஆம் ஏசாயா எழுத போகும்போது இவங்க திரும்பி வந்துட்டாங்க. எங்க இருந்து திரும்பி வந்துட்டாங்க? பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேலுக்கு இவங்க திரும்பி வந்த காலகட்டம் 5ஆம் நூற்றாண்டு. ரைட்டா? அப்போ ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் இத்தனை வருஷ இடைவெளி இருக்கும்போது எப்படி ஒரு மனிதனால இவ்வளவு நேரம் இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ரைட்டா? இதை நம்ம விசுவாசத்துல அணுக முடியாது. இது வந்து ஹிஸ்டாரிக்கலா வந்து இப்படி 3 பேர் இருந்திருப்பாங்க. 3 பேரும் ஒரே பேர்ல எழுதியிருக்கலாம். இல்ல ஐசாயான்றது வந்து அந்த பேருக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐசாயான்ற பேருக்கு வந்து என்ன இது சொல்றாங்கன்னா, யாவே மீட்பார். யாவே இஸ் சால்வேஷன். யாவே என்ன பண்ணுவாரு? மீட்பார். அப்போ இது வந்து ஒரு ஆகு பெயராக, என்னது ஆகு பெயர், அது வந்து ஒரு மனிதனுடைய பேர் அல்ல, ஒரு ஆகு பெயர். கடவுள் மீட்கிறார் என்கின்ற அந்த ஐசையா அப்படின்ற பேர்ல என்ன பண்ணிருக்கிறாங்க? எழுதியிருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? ஐசையா என்பவர், ஏசையா என்பவர் ஒரு தனிநபர். அவர் கடவுள் இப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ரைட்டுங்களா? ஒருவேளை இந்த முதல் ஏசாயால வரக்கூடியவர் அவரா இருந்திருக்கலாம். யாரு? இந்த ஆண்டவர் அழைக்கிறாரு அது. அப்ப மீதியெல்லாம் இருக்கிறது வந்து அவரை சார்ந்த தீர்க்கதரிசிகள் அவருடைய பேர்ல என்ன பண்ணிருக்கலாம்? எழுதியிருக்கலாம். இந்த வரலாற்றை பதிவு செய்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. ரைட்டுங்களா? சரி, இது வந்து ஒரு பின் வரலாறாக உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஏன் அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏசாயாவுடைய காலகட்டம் என்ன? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா இது ஒரே காலகட்டத்துல நடந்து முடிகிறது, ஒரு 10 வருஷத்துக்குள்ள நடந்து முடிகிறதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. இவங்க பாபிலோன் சிறையிற்கு போனது 8ஆம் நூற்றாண்டு. அவங்க திரும்பி வந்து அவங்க இல்ல போக இருந்தது, அதாவது எச்சரிப்பின் செய்தி வந்தது 8ஆம் நூற்றாண்டு. போனது 7, 6 அப்படின்றாங்க. திரும்பி வந்தது 6, 5ன்றாங்க. அது அப்போ வந்து இத்தனை நூற்றாண்டு காலம் இந்த ஏசாயா நூல் அடக்கி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த ஒரு முன்னுரையோடு நம்ம ஏசாயாவை அனுப்பும் போது நமக்கு அதுக்கான இது ரொம்ப டிஃபரன்ஸ் புரியும். நம்ம 1ல இருந்து 39 எத்தனை 39 வரை பாத்தீங்கன்னா கடவுள் திட்டிக்கிட்டே இருப்பார். யாரு திட்டிகிட்டே இருப்பாரு? இஸ்ரவேல் மக்களை திட்டிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் ஆறுதல் படுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏன் இந்த எமோஷனல் மாற்றம் கடவுளிடத்துல அப்படின்னா, இது நடக்கிற காலகட்டங்கள் வேற, அவங்க வாழ்க்கையில சம்பவிக்கிற சம்பவங்கள் வேறு வேறு இருப்பதனால இந்த நிலைமை. ரைட், நேத்து கூட ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்ததுன்னா, யோனாவும் நாகூமும் ஒரே காலகட்டமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. அவங்க 2 பேரும் இது வரலாற்றுல என்ன சொல்றாங்கன்னா,
நோவா வந்து முந்தைய காலகட்டம் 8ஆம் நூற்றாண்டுல நோவா வாழ்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 760 BC, கிறிஸ்துவுக்கு முன் 760. அப்ப யார் ராஜா வந்திருக்கிறார்னா 2ஆம் ஜெரோபயாம் வந்து ராஜாவாக இருந்திருக்கிறார். நீங்க வந்து 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அதை பார்க்கலாம். அப்போ அந்த காலகட்டத்துல எரோபயாம் தான் 2ஆம் எரோபயாம் ராஜாவாக இருக்கிறார். அப்போ கடவுள் நினைவுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை இது கொடுக்கிறார். ஆனா நாகூம்ல வரும்போது அது 7ஆம் நூற்றாண்டு. எப்போனா கிறிஸ்துவுக்கு முன் 650 இருந்து 620 இடைப்பட்ட காலகட்டத்துல நினைவே முழுமையாக அழிக்கப்படுகிறது. அதுதான் யார் எச்சரிப்பா சொல்றாரு? நாகூம் சொல்றார். கிறிஸ்துவுக்கு முன் 650 இருந்து 620 இடைப்பட்ட காலகட்டத்துல நினைவே கடவுள் அழிக்கிறார். ஒருவேளை அவங்க மனம் மாறி திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, பழைய வழிக்கு போகிறத அததான் நாகூம் என்ன சொல்றாரு, எச்சரிப்பின் செய்தியாக நாகூம்ல பதிவு செய்யப்படுகிறது. ரைட், இப்போ மறுபடியும் நம்ம ஏசாயாவுக்குள்ள வரலாம். இப்ப ஏசாயாவுக்குள்ள வரும்பொழுது கடவுள் ஏன் ஏசாயாவை அழைக்கிறார் சொல்லுங்களேன். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிச்சோம். கடவுள் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? யாரை நான் அனுப்புவேன்? ஏன் இந்த கேள்வி வருகிறது? யாருமே போறதுக்கு ஆயத்தமாகவே இல்லை. எல்லாருமே வந்து வழி விலகி கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிற சூழ்நிலை. வேற்று தெய்வங்கள் வழிபாடு, யாவே கடவுளை மறந்துட்டு அவங்க அவங்களுடைய நிலத்தில் இருந்த அந்த மக்களுடைய தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் எப்பெல்லாம் இந்த மக்கள் தம்மை விட்டு தூரம் போகிறார்களோ அப்பெல்லாம் இவங்களை ஒரு சிறையிருப்பிலையோ இல்ல ஒரு அடிமைத்தனத்திலே விட்டு விடுவார். திருப்பி அவங்களை மீட்டெடுப்பதற்கு கடவுள் ஒரு மெசியாவை அனுப்புவார். இதுதான் வரலாற்றுல நடந்துட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மோசே காலத்துல மோசையை கடவுள் அனுப்பினார். ஏசாயா காலத்துல ஏசாயா வராரு. அதுக்கு பிற்பகுதியில மீட்டு கொண்டு வருவதற்கு கோரேசு மன்னர் சைரஸை கடவுள் அனுப்புகிறாரு. இதுக்கப்புறம் நிறைய தீர்க்கதரிசிகள் வராங்க. கடைசியா இயேசு ஆண்டவரே வராரு. யாரை மீட்பதற்காக? இந்த மக்கள். அப்ப இந்த மக்கள் எப்பெல்லாம் கடவுளை மறக்கிறார்களோ, எப்பெல்லாம் இந்த மக்கள் கடவுளை விட்டு தூரம் போகிறார்களோ, கடவுள் அப்போது மெசியாவை அனுப்புகிறார். அப்ப மெசியா என்பது குறிப்பிட்ட நபர் அல்ல. மெசியா என்பது மீட்க வருகின்ற அந்த மீட்பாளருக்கு கொடுக்கப்படுகிற பட்டம். இப்ப நம்ம ஊர்ல கூட சொல்றாங்க, கதாநாயகனுக்கு என்ன சொல்லுவோம், ஹீரோன்னு பாருங்க. அந்த மாதிரி மீட்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு டைட்டில் தான் அது மெசியா. மோசே ஒரு மெசியாவா இருந்திருக்கிறார். ஏசாயா ஒரு மெசியாவாக இருந்திருக்கிறார். சைரஸ் மன்னன் கோரேஸ் அரசர் ஒரு மெசியாவாக இருந்திருக்கிறார். கடைசி மெசியாவாக நாம் யாரை பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசுவோடு மெசியாவை நாம் பார்க்கின்றோம். ரைட்டா? இப்போ இந்த புரிதலோடு நாம் இந்த ஏசாயாவை அணுகும் போது ஏசாயா ஆண்டவர் வந்து கேட்கிற கேள்வி, யார் என் காரியமாய் போவார்கள்? அப்ப ஏசாயா கொடுக்கிற மறுமொழி என்னன்னா, இதோ வாசிங்க அது, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் தமது காரியமாய் போவார் என்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதால கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் வாசிங்க. ரைட், இந்த மக்கள் கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறாங்க என்பதை கடவுள் இங்க வந்து ஒரு 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 என்னன்னா அவங்க பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட்ல சொல்றது போல இங்க நாம் பார்க்கின்றோம் ஏசாயா கிட்ட வந்து. இப்ப ஏசாயா வந்து என்ன பண்றாரு, இந்த சூழ்நிலையை நல்லா அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. அவர்களை மீட்கணும், அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஒருவர் செல்ல வேண்டும். அதுக்கு அவர் என்ன பண்றார், தன்னை கடவுளுக்காக கடவுளிடத்தில் அர்ப்பணம் செய்கிற நிகழ்வு இங்க நடைபெறுகிறது. இப்போ கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட், இப்போ உசியா மன்னனுக்கு அப்புறமா ஏசாயாவுக்கு கடவுள் ஒரு திருக்காட்சியை தருகிறதாக நாம் பார்க்கிறோம். கடவுள் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் உயரமான ஒரு அரச
ஒரு சேர்ல, ஒரு சிங்காசனத்திலோ அவர் உட்கார்ந்து இருக்கிறாவும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் பொருந்திருக்கிற கடவுளை இவர் பார்க்கிறதாக உணர்கிறார். இப்ப 3ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். அப்போ அங்க இருக்கிற தூதர்கள் கடவுள் என்ன பண்றாங்க? ஓயாமல் கடவுளை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், கடவுளுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கடவுள் தூயவர் தூயவர் தூயவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று அவரை போற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இங்க கடவுள் படைத்த உலகமோ கடவுளை மறந்துட்டு பாகாலுக்கு பின்னாடியும் விக்கிரகங்களுக்கு பின்னாடியும் வேற்று தெய்வங்களுக்கு பின்னாடியும் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை. கம்பாரிசன். கடவுள் எவ்வளவு மகிமையானவராக இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், தூதர்கள் அவர்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்கள் கடவுளை மறந்துட்டாங்க. அதுதான் இங்க இந்த திருக்காட்சி வழியாக ஏசாயா சொல்ல வருகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏசாயா தம் சுயத்தை உணர்கிறவராக இருக்கிறார். செல்ஃப் அனலைசேஷன் பண்றார். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதமுள்ள மனிதன், அவரை பார்க்கிறது கூட எனக்கு தகுதி இல்லை. ஒரு காரணம், நான் அசுத்த உதடுள்ளவன். நான் யாரோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அசுத்த எண்ணங்களை கொண்ட மக்களோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவங்களும் சரியில்லை, நானும் சரியில்லை. அதனால இந்த கடவுளை பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு தன்னுடைய சுயத்தை உணர்ந்து கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்கிற நிகழ்வை நாம் இங்க பார்க்கிறோம். அதுக்கு கடவுள் என்ன பண்றாரு? ஏசாயாவை தூய்மைப்படுத்துகின்றார். கிளென்சிங் ஆஃப் ஐசாயா. அந்த 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. ரைட். ஒரு காரியம் நம்ம இங்க புரிந்து கொள்கிறது என்னவென்றால், கடவுள் தூய்மையானவர், நாம் தூய்மையற்றவர். நாம் தூய்மையற்றவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கடவுளிடத்தில் நாம் போகும்போது, நாம் எவ்வளவு தூய்மையற்று இருந்தாலும், நாம் எவ்வளவு பாவிகளாக இருந்தாலும் கடவுள் நம்மை தொட்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இனி கூட பல நேரங்களில் நம்ம அசுத்தமானவங்க, தூய்மையானவங்க, பாவிக நினைச்சு கடவுள்கிட்ட நம்ம போகாம விலகி இருக்கிறோம். ஆனா இங்க ஏசாயா கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், நாம் தூய்மையற்றவர்கள் தான், அழுக்கானவங்க தான், பாவிகள் தான், அதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் கடவுளிடத்தில் போய் நிற்கும் போது கடவுள் என்னை தூய்மைப்படுத்துகிறவராக, என் வாழ்வை மாற்றுகிறவராக, என் நாவை பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் என்கின்ற செய்தியை ஏசாயா அங்க விளக்குறதாக நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ இது ஏசாயாவை தூய்மைப்படுத்தி கர்த்தர் ஏசாயாவுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என் வேலைக்காக போன யார் போறீங்க அப்படின் போது ஏசாயா சொல்றார், ஆண்டவரே நான் வரேன், நான் உன் காரியமாக போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நம்ம ரைட் அதான் சொல்றாரு, நீங்க போய் இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்கே ஒரு கம்பாரிசனத்தை நம்ம கொண்டு வந்துரும். என்ன கம்பாரிசன்னா, ஏசாயா இயேசு செய்ய போகிற திருப்பணியும் அவர் இங்க சொல்கிறதாக நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 13:14. மத்தேயு 13. அதான். அதாவது காதார கேட்டும் உணராது இருக்கிறார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினாலே காணாமலும் காதுகளால் கேளாமலும். ரைட். ஏசாயாவில் 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத கிறிஸ்துவுக்கு பின் கடவுள் இதை வாக்குறுதியாக நிறைவேற்றுகிறார். அதோ யார் வழியா நிறைவேற்றார் என்றால் இயேசு வழியாக நிறைவேற்றுகிறார். அப்ப இது 2 உவமைகளாக, ஏற்கனவே இது ஒரு உவமை தான். இது ஒரு திருக்காட்சி. ஏசாயாவுக்கும் கடவுளுக்கும் நடக்கிறது ஒரு விஷன். இந்த விஷன்ல கடவுளும் ஏசாயாவும் பேசிக்கிறாங்க. நான் அசுத்த நான் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின் போது கடவுள் அவனை தூய்மைப்படுத்துற, நீ போய் ஊழியம் பண்ண அப்படின் போது, யார் என் காரியமா போவானா, நான் போற ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது அப்ப கடவுள் சொல்றா நீ போ. ஆனா இந்த ஜனங்க பார்த்தும் திருந்த மாட்டாங்க, கேட்டும் உணர மாட்டாங்க. ஏன்னா இவங்க நாவும் இவங்க இருதய எல்லாம் எப்படி இருக்குது, மந்தமா இருக்கிறது என்கிறது சொல்லுகிறார். இது ஏசாயா காலகட்டம் மட்டுமல்ல, இது இயேசுவின் காலகட்டத்திலும் இருக்கிறது. இது எல்லா மெசியாவுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. மோசே இதை சொல்றார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ன்றார். இவரு என்ன சொல்றாரு, இவங்க
நான் மந்த இருதயம் உள்ளவர்கள்ன்றாரு. இயேசுவும் அதை தான் சொல்றாரு. ரைட்டா? அப்போ எல்லா காலகட்டத்திலும் இந்த ஜனங்க இப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அந்த ஜனங்க எப்படி இருந்தாலும் அவங்களை விட்டு விடுகிறது இல்ல. அவங்க மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து அவர்களை தம் பக்கம் இழுப்பதற்கான முயற்சியை கடவுள் செய்து கொண்டே இருக்கிறார், செய்வார், இனியும் செய்வார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப யோவான் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. கண்களால் காணாமலும் இருதயத்தால் உணராமலும் ரைட். அப்ப கடவுள் இந்த மக்கள் மீதான அவருடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த ஆதங்கம் எல்லா காலகட்டத்திலும் கடவுளுக்கு என்ன பண்ணிருக்கு? இருந்துகிட்டே தான் இருக்கிறது. ஆனால் கடவுள் இதுக்கு பின்னாடி ஒரு நம்பிக்கையை அவர்களுக்கு தருகிறதாக நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வந்துருங்க. இங்க ஏசாயா 10 பேர் இருக்கிறாங்க வச்சுல. 10 பேர்ல எல்லாருமே தப்புவானவங்க கிடையாது. 10ல ஒருத்த கண்டிப்பா எனக்கு ஏற்றவன் இருப்பான். அவனுக்கு பேர் தான் என்னன்னா ரெமனன்ட். அவனுக்கு பேர் தான் எஞ்சி இருப்போர். அந்த வாசிங்க. 10ல் ஒரு பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அதன் அடிமரம் இருப்பது போல பரிசுத்த வித்தா இருக்கும். ஒரே ஒரு சீடு இருக்கு. 10ல எல்லாமே போனாலும் ஒண்ணு மட்டும் மீஞ்சி இருக்கும். அதுல சின்னதா உயிர் இருக்கும். அந்த உயிர் துளித்து வரும். ரைட்டா? இது எதுக்கு சொல்ல வரானா, இந்த உலகமே பாவத்துக்குள்ளாக போய் விழுந்தாலும் அதில் ஒரு கூட்டம் எனக்காக இருக்கும். அந்த கூட்டத்துக்கு கடவுள் வைக்கிற பேர் எஞ்சி இருப்பவர்கள், மீந்து இருப்பவர்கள், கடவுளுக்காக துணை நிற்கிறவர்கள், கடவுளுக்காக வாழுகிறவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சு நான் மத்ததை என்ன பண்ணுவேன்? என் பக்கம் திருப்பிக் கொள்ளுவேன். இது ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். அந்த ஒரு விதை தாங்க, அந்த ஒரு கூட்டம் தான் கடவுளுக்கு என்ன இருக்கிற கூட்டம். அந்த கூட்டம் மற்ற கூட்டத்தை தன் பக்கம் இணைத்துக் கொள்ளும். இது இயேசு நிறைய இடத்துல சொல்லுவார். கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவும் என்ன பண்ணும்? உப பண்ணும் அப்படின்னுவார். அப்ப என்னன்னா, இந்த சின்ன கூட்டத்தை வச்சு கடவுள் மத்தத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? தம் பக்கம் இழுத்துக் கொள்வார். இவ்வளவு நேரம் இந்த 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது ஒரு எதிர்மறையான சிந்தனையோடு அது போயிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஆனா 13ஆம் வசனத்துல கர்த்தர் என்ன பண்றார்? ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார். அதுதான் என்ன சொல்லுவாரு? ஒரு அடிமரத்தில் ஒரு வேர் துளிக்கும். 1வது வசனம். அதுதான் யார் என்றால், ஈசாயின் அடிமரத்திலே ஒரு துளி தோன்றி அது வேர்களில் இருந்து செழிக்கும். ரைட்டா? இப்போ இந்த நம்பிக்கையின் செய்தி தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறோம். ரைட். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏசாயாவுடைய பேக்ரவுண்டா தான் நான் சொல்றேன். ஏன் ஏசாயா ரொம்ப முக்கியமான ஒரு நபராக, அவருடைய இறைவாக்கிய ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது என்றால், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த 39 அதிகாரம் வரை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நம்பிக்கையே கிடையாது. இருளான சூழ்நிலைக்குள்ள நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு சின்ன வெளிச்சமா வந்துகிட்டே இருக்குது. அப்புறமா அவங்க பாபிலோனுக்கு போகும்போது கடவுள் அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை திருப்பி தரார். ஆனா என்னன்னா, திருப்பி அவங்க போய் அதுலதான் விழுறாங்க. அதுக்கப்புறம் யார் வராரு? இயேசு வரார். நீங்க இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எங்க ஆதியாகமத்துல ஆரம்பிச்சு எத்தனை வாட்டி இந்த ஜனங்க விழுந்து 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 எழுந்து வந்திருக்கிறாங்க. அத்தனை முறையும் கடவுள் இவர்களே தூக்கி தூக்கி எடுத்து கொண்டு வந்து இயேசு அண்டையில் அதை நிறுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் நீங்க கொஞ்சம் ஒரு 10 நாள் நினைக்கிறேன். 10 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இடம் வரும். அந்த இடம் இருண்ட காலம்னே சொல்லுவாங்க. ஏன்னா யாருமே கிடையாது அந்த காலத்துல. தீர்க்கதரிசியும் கிடையாது, நியாயாதிபதியும் கிடையாது, கடவுளுடைய மனுஷரும் கிடையாது. எல்லாமே இருண்ட காலமா இருக்கும். அதான் சொல்லுவாங்க OT NTன்னு வாங்க, நடுவுல ITன்னு வாங்க. இன்கம் டேக்ஸ் இல்ல, இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட்னு வாங்க. OT NT இதுக்கு நடுவுல IT, இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட்னா 400 வருஷம் ஒண்ணுமே இல்லை, ஒரு வார்த்தை இல்லை, நம்பிக்கை இல்லை, ஜனங்க இருண்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் யோவான் வராரு. யோவான் இயேசுவை குறித்து சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றார். எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் பெரியவர்,
அவருடைய பாதரட்சை வாரி அவிர்ப்பது கூட நான் தகுதி அல்ல. சிமியோன் ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, அண்ணால் ஒரு அந்த அந்த அம்மா ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்க ஒரு பக்கம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, மரியாள் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்பதான் யார் பிறப்பாரு? இயேசு பிறப்பார். ரைட்டுங்களா? சோ இதுதான் இந்த ஏசாயாவுடைய அந்த காலகட்டமா இருக்கிறது. ரைட், இது நாளுக்கான 3 தலைப்புகள். முதல் தலைப்பு உறுதியான நம்பிக்கையின் அடிச்சுவடுகள். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமக்காக போவார் என்று கர்த்தர் சொல்வதை கேட்டேன். கடவுள் கேட்கும் போது உறுதியாய் ஏசாயா அதை நம்பினார். அப்ப சொல்றார், ஆண்டவரே நான் இருக்கிற, என்ன அனுப்புங்க, நான் உம்முடைய காரியமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை கடவுளுக்கென்று உறுதியாய் நம்புகிற ஒரு விசுவாசத்தை ஏசாயாவிடத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 2வது குறிப்பு அதே 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்னை அனுப்பும் என்று முழுமையாக கடவுளிடத்தில் சரணடைகிறார். முதல்ல நம்புகிறாரு, 2வது கடவுளிடத்தில் முழுமையாக தம்மை சரணடைகிறதாக நாம் பார்க்கிறோம். என்னை அனுப்பும் அப்படின்னு. அது சூழ்நிலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. பாபிலோன் சிறையிருப்புல என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. மீண்டு வருவோமானான்னு தெரியாது. ஆனால் கடவுளுடைய வேலையை எல்லா சூழ்நிலைகளிலும் ஏசாயா அறிவிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதனால ஏசாயாவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்த போதிலும் கடவுளுடைய வார்த்தையை அவர் அறிவித்துக் கொண்டே இருந்தார். அடுத்தது 3வது காரியம் அவருடைய கீழ்ப்படிதல். இந்த ஜனங்க செவி சாய்க்கல மாட்டாங்க, இவங்க காது கேட்காது, இவங்க பார்த்தோம் நம்ப மாட்டாங்க. ஆனாலும் அவர் கீழ்ப்படிந்து தொடர்ந்து திரும்ப 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 கர்த்தருடைய வசனத்தை ஏசாயா என்ன பண்ணிருக்காரு? தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, காது கேட்காதவங்க காதுல இது செவிடங்காதுல, அந்த மாதிரி இவங்க கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருப்பேன்றதுதான் ஏசாயாவுடைய நிலைப்பாடு. 66 அதிகாரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தீர்க்க தரிசனமாக மக்களை வழிகாட்டும் விதமாக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறதாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ரைட்டுங்களா? இந்த ஒரு 3 காரியங்கள் நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்தேன். ஏசாயாவுடைய உறுதியான நம்பிக்கை, ஏசாயாவுடைய சரணடைகிற நிகழ்வு, அவருடைய கீழ்ப்படிதல். ரைட்டுங்களா? இதை தவிர்த்து ஒரு சில காரியங்கள் இந்த ஏசாயாவில இருந்து கொண்டு வர விரும்புகிறேன். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட், இதுதான் அந்த கூட்டம், அந்த மீந்திருக்கிற கூட்டம். அவங்க யாரையும் சார்ந்தில்லாமல் இஸ்ரவேலின் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்பார்கள் என்பதுதான் ஏசாயா சொல்லக்கூடிய அந்த மீந்திருப்பவர்களுடைய கான்செப்ட். அடுத்தது கர்த்தர் தூய்மையானவர் என்கிறதை ஏசாயா மறுபடியும் அவர் வலியுறுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஏசாயா சொல்றாருன்னா, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுங்களேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரை விட்டு இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? பின்வாங்கி போயிட்டார்கள். பல நேரங்களில் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கோபப்படுவது என்னன்னா, அவங்க கடவுளை விட்டுட்டு பின்வாங்கி போறது மட்டுமல்லாமல் வேறு தெய்வங்களுக்கு பிறகு பக்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறார் என்பது ஏசாயா சொல்லுகிற காரியமா இருக்கிறது. அடுத்தது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 41. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அப்ப கர்த்தர் தம்மை பரிசுத்தர் என்பதை இவர்களுக்கு காட்டுகிறார். இன்னொரு பக்கம் இவங்க அசுத்தமா இருக்கிறதையும் எடுத்துரைக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இவர்களை மீட்க வல்லவராய் இருக்கிறார் என்கின்ற செய்தியை மறுபடியும் ஏசாயா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொல்லிக்கிட்டே இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது இவருடைய பாவங்களையும் இவருடைய அந்த சிலை வழிபாடுகளை குறித்தும் கர்த்தர் எடுத்துரைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதே 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏழைகளை தோற்கடிக்க பண்ணவும்
நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. விசாரிப்பின் நாளிலும் தூரத்தில் வரும் பார்க்கழிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவி பெறும்படி யாரிடத்தில் ஓடுவீர்கள்? உங்கள் மகிமையை எங்கு வைத்து விடுவீர்கள்? கட்டுண்டவர்கள் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்படுகிறவர்களுக்குள் விழுவார்கள். கர்த்தர் உங்களை பழி வாங்குவாருன்றாரு. காரணம் என்னன்னா, இவங்க எவ்வளவு அநியாயமா நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏழைகளை ஒடுக்குறாங்க, கைமண்களை ஏமாற்றுறாங்க, அவங்களை அழித்து போடுகிறார்கள். ஒரு நீதி இல்லாத ஒரு அநீதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க இவ்வளவு அனுபவிச்சோம், கடவுள் என்ன பண்ணுவார்? திருப்பி உங்களுடைய பாவங்களுக்கு தண்டிப்பார். ஏன் இதை சொல்றார் என்றால், இவர்கள் மனம் மாறும்படியாக, அந்த பாவ வழியிலிருந்து மீண்டு வரும்படியாக இவர் சொல்கிறதாக பார்க்கிறோம். அடுத்தது ஏசாயால சொல்லப்படுகிற மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் என்னவென்றால், வரப்போகின்ற மேசியாவை, இயேசுவை குறித்து இவர் ஃபோர்ஷேடோ பண்ணுகிறதாக நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படி பிறப்பார், இயேசுடைய இறையாட்சியில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ரைட். அதே மாதிரி 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை இயேசுவின் ஆட்சியில எப்படி இருக்கும்? சிங்கமும் பசுவும் ஒண்ணா மேயும். அது ரொம்ப அழகான ஒரு பசுவும் கரடியும் கூடி மேயும், அவருடைய குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் மாட்டை போல் வைக்கம் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் குஞ்சுகளை தன் கைகளில் வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் முழுவதும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல. ரைட். அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருடைய இறை ஆட்சியின் போது இதெல்லாம் நடக்கும். இன்னும் அந்த 6ஆம் வசனத்துல பாருங்க, செம்மறியும் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா இருக்கும், புலி வெள்ளாட்டுக்குடியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒன்றுமித்து இருக்கும், ஒரு சிறு பிள்ளை அவனை நடத்தான். இவ்வளவு அழகான ஒரு இது பாருங்க. கெட்டவன் இருக்க மாட்டான், அவன் கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா இருப்பான், 2 பேரும் அன்போடு இருப்பாங்க. இதுதான் இறையாட்சி. அழிப்பவனும் இல்லை, அழிகிறவனும் இல்லை, எல்லாமே எப்படி இருப்பாங்க? சமமா இருப்பாங்க, ஈக்குவலா இருப்பாங்க. கேடு நினைப்பவனும் இருக்க மாட்டான், கேடு அனுபவிக்கிறவனும் இருக்க மாட்டாங்க. கடவுளுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிறத ஒரு அழகா ஒரு தீர்க்க தரிசனமா இங்கே சொல்கிறதாக பார்க்கிறோம். ஒருவேளை பரலோகத்தின் காட்சி கூட இப்படிதான் இருக்கலாம். கேடு, அதாவது எல்லாமே ஒன்னா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடுகள் இல்லாது அவங்களுக்குள்ள எல்லாமே இருப்பாங்க என்கின்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியை ஏசாயா கொடுக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? ரைட். இதெல்லாம் ஏசாயாவில் வரக்கூடிய மிக முக்கியமான இது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு நாள்ல ஏசாயா முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான இது. ரைட்டுங்களா? நானும் எவ்வளவு சுருக்கமா தான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. இயேசுவையும் ஏசாயாவும் நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்றது. 7:14 வாசிங்க. ஏசாயா 7:14. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தருவார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இதேதான் யாரு? இயேசு பிறப்பின் போது சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு பாலகன் பிறக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமார். இதுவும் இயேசுவிடத்தில் சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது. ரைட்டுங்களா? அதே போல ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மத்தேயு 4:15.
ரைட். அதே போல ஏசாயா 61 அதிகாரம் முதல் 2 வசனம். கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க. ரைட். இது மெசியாவுடைய காலகட்டத்தில் எப்படி இருக்கோ, மெசியாவை கடவுள் எதுக்காக அனுப்புவார் என்கின்றத ஏசாயா 61 கடவுள் ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். இதே புத்தகத்தை தான் இயேசு ஆண்டவர் சினகாகுல அவருடைய நாசரேத் ஊருக்கு வராரு. அவர் பிறந்து வளர்ந்த நாசரேத் ஊருக்கு வராரு. லூக்கா 4 அதிகாரத்துல நீங்க போய் வீட்டுல படிச்சு பாருங்க. நான் அது ஷார்ட்டா சொல்றேன். லூக்கா 4 அதிகாரத்துல இயேசு தன் பிறந்து வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வராரு. அங்க இருக்கிற சினகாக் தேவாலயத்துக்கு போறாரு. சினகாக்னா இது கிடையாது, சாலமோன் கட்டின கோயில் இல்ல. அது அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறிய ஜப இடங்கள், ஜப பண்ணக்கூடிய சின்ன சின்ன தொழுகை கூடாரங்கள். அவருடைய நாசரேத்தில் இருக்கிற தொழுகை கூடாரத்துக்கு இயேசு வழக்கத்தின்படி பிரசங்கம் பண்ண உட்கார்றாரு. அப்ப அவர்கிட்ட கொடுக்கப்படுகிற புத்தகம் எதுனா ஏசாயா புத்தகம். ரைட்டா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நான் ஆரம்பத்துல சொன்னேன், இது யாருடைய திருமறை? பழைய ஏற்பாடு யூதர்களுடைய திருமறை. ரைட்டா? நான் சொன்னல, 2 கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பரிசேயர் கூட்டம், ஒரு கூட்டம் சதுசேயர். இயேசு எந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்றால் பரிசேயர் கூட்டத்தை சார்ந்தவர். அதனாலதான் அவர் கையில எந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க? இதே அவர் சதுசேயர் கூட்டத்தை சார்ந்தவராக இருந்தார்னா அவர் கையில என்ன புத்தகம் தான் கொடுக்கப்பட்டிருக்கோம்னா தோரா மட்டும்தான், 5 ஆகங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா இவர் கையில என்ன புத்தகம் கொடுக்கப்படுகிறது? ஏசாயா. அப்போ இயேசு பரிசேயர் குழுவில் வளர்ந்தார் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் இந்த புத்தகம். எந்த புத்தகம்? ஏசாயா புத்தகம். ஏசாயா எதுல வருதுன்னா கெத்துபீம்ல வருது, நபீம்ல வருகிறது, இறைவாக்கு நூல்கள்ல வருது. நான் சொன்னல தோரா, நபீம், கெத்துபீம். இதுல நபீம்ல தான் எது வருகிறது? ஏசாயா வருகிறது. அப்போ அவர் அந்த ஏசாயா நூலை தான் வாங்குறார். வாங்கி அதுல அவர் படிக்கக்கூடிய வசனம் என்பது 61 அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை தான் அவர் படிக்கிறார். நீங்க அந்த லூக்கா 4 அதிகாரத்துல 17 வசனம் இல்ல, அதுக்கு முன்னாடி வாசிங்க. இயேசுவிடத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் கொடுக்கப்படுகிறது. ரைட். அப்புறம் புத்தகத்தை விரித்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு. ரைட். இந்த ஏசாயா 61 அதிகாரம் அவர் கையில கொடுக்கப்படுகிறது. அதை படிக்கிறார். படிச்சுட்டு 21 வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு சொல்றாரு பாருங்க. 7ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டா இல்ல, இது 5ஆம் நூற்றாண்டு. ஏன்னா இது கடைசி ஏசாயா எழுதுறது. 61 அதிகாரம் கடைசி ஏசாயா. 5ஆம் நூற்றாண்டுல சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு பிறந்து 31வது வருஷம் இல்ல 30வது வருஷத்துல அவர் என்ன சொல்றாரு? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. யார் வழியா நிறைவேறிச்சு? என் வழியாக நிறைவேறிச்சு. அத சொல்றாரு. இந்த வாக்குத்தத்தம் நீங்கள் காதார கேட்ட இந்த வார்த்தை வாசிங்க. அது இந்த காதுகள் கேட்க வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறியது என்றார். எல்லோரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து ரைட், மக்கள் அவருடைய வார்த்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சரிங்களா? ஆனா அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப மோசமானவனுங்க இவனுங்க. அடுத்த ஒரு 5 வசனத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அவரை கல்லால் அடிச்சு கொலை பண்ணோன்னு பார்த்திருப்பானுங்க. யாரு? அவனு ஊருக்காரனுங்களே. வாசிச்சு பாருங்க கடைசியில இந்த 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, ஒரு 5 வசனத்துல எப்படி மாறி இருக்கிறானுங்க பாருங்க. 22ஆம் வசனத்துல அவர் சொன்னதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாங்க. ஆனா 29ஆம் வசனத்துல அவர் என்ன பண்றாங்க? மலையிலிருந்து தள்ளி விடுறதுக்கான திட்டம் தீட்டுறாங்க. காரணம் என்ன? அதாவது இவர் என்ன பண்றாரு? அவங்க செய்கிறவற்றை எடுத்து சொல்லுகிறார். குறிப்பா இன்னொன்னு பாருங்க, இந்த 24ஆம் வசனத்தை 23ஆம் வசனத்தை வாசிங்க.
ம் ரைட். இப்போ இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த 26ஆம் வசனத்தை வாசிங்க. ம் ம் ரைட். இவங்களை பொறுத்த மட்டும் யூதரை மீட்பதற்கு தான் மெசியா வந்தாருன்னு நினைச்சாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, உங்களுக்காக அல்ல, நான் மற்றவர்களுக்காகவும் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளோ பேர் இருந்தும் எலியா யாருக்கிட்ட தான் போய் தஞ்சம் அடைந்தாரு? புற இனத்தாராகிய சாரிபாத் வீட்டுக்கு தான் அவர் அனுப்ப வைக்கப்பட்டார். எல்லா தொழில்நோயாளிகள் இருந்தும் கடவுள் வெளியில இருக்கிற ஒரு தொழில்நோயாளி தான் கத்தனை பண்றாரு, சுகப்படுத்துகிறார் அப்படின்னும் போதுதான் இவங்களுக்கு என்ன பண்ணுது, இயேசு மேல கோபம் வந்து அவரை கொலை செய்கிறதுக்கு இவங்க முயற்சி செய்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட். இதெல்லாமே வந்து ஏசாயா முன் அறிவித்தவைகளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவருடைய மரணத்தை பத்தியும் பேசியிருக்கிறாரு. ஏசாயா என்ன பண்ணுவாரு, இந்த ஏசாயா 53:9 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 53:9. ரைட். 53:11. அவருடைய அக்கிரமங்களை தானே சுமக்கப்பட்டார். அடுத்தது அது எப்படியே தொடர்ந்து வாசினா 5ஆம் வசனத்துல வாசிங்க. 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக்கும். அப்போ இயேசுடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே ஏசாயா என்ன பண்ணிட்டாரு, 5ஆம் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுல தீர்க்க தரிசனமாக முன் உரைத்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அதனால நான் சொன்னேன், ஏசாயா புக்கை நம்ம சாதாரணமாவே எடுத்துக்க முடியாது. நேரம் ரொம்ப அதிகமாச்சு. ரைட். நான் இங்க நிறைவு செய்கிறேன்.